வணக்கம் மக்களே, இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சாமியார் குகைக்கு தான் வந்திருக்கோம். இந்த குகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம்னா கோணமலைங்கிற மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது. இது எப்படி கட்டப்பட்டாங்க, எப்படி குடைஞ்சாங்கன்னு இன்னும் வரை யாருக்குமே தெரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் ஐக்கானை அப்படியே டாங்கன்னு தட்டி விட்ருங்க. இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நுழைவாயில் உள்ள இருட்டாகவே தெரியுது. நமக்கு உள்ளே போகலாம் நம்ம நண்பர்களை கூட்டி. இது இந்த நுழைவாயில் ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 தடவை வந்திருக்கோம். ஆனால் நம்ம சேனலில் இந்த வீடியோவை பற்றி போட்டதில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாறையை குடைஞ்சிருக்காங்க, செதுக்கி பாறையாலையை செதுக்கி இந்த குகையை உருவாக்கியிருக்காங்க. அது போக இல்லாமல் லெஃப்ட் சைடில் சிமெண்டால் கட்டப்பட்ட ஒரு சிமெண்ட் தளம் ஒன்று இருக்குது. அதுபோக லெஃப்ட் சைடில் சித்தர்களை வச்சு வழிபாட்டு தலங்களும் இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தனம் எல்லாம் பூசி சாமி கும்பிட்டு வழிபட்டுருக்காங்க. அதுபோக உள்ளே பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மற்றும் களிமண்ணால் பூசப்பட்ட குகைகள் உள்ளே போயிட்டே இருக்குது அடுக்கடுக்காக. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நேராக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே கிடங்கு போயிட்டே இருக்குது. நீங்களே கேமராவில் பார்ப்பீங்க, வீடியோவில் பார்ப்பீங்க. உள்ளே கிடங்கு போயிட்டே இருக்குது. எங்களுக்குமே பயமாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா இந்த குகையோட நுழைவாயில் இன்னொரு மலையில் உள்ள குகையோட நுழைவாயில் வாயிலாக இருக்குது. இது பற்றி நமக்கு இன்னும் முழுசாக எந்த விவரமும் நமக்கு தெரிய வரல. உள்ளே பார்த்தீங்கன்னா குகைகள் அடைக்கப்பட்டது நமக்கு தெரியுது. அதோட எண்டு நமக்கு தெரியுது. கேமரா ஜூம் பண்ணுவோம். அப்புறம் ஜூமிங்லேயே இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா அப்போ உள்ளே போனால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துங்க. ஆனால் நம்மளால் உடம்ப வச்சு உள்ளே போக முடியல. ஏன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. இந்த பாதையை மக்கள் இப்போ இருக்க மக்கள் பாறைகளை போட்டு அடைச்சிட்டாங்க. ஏன்னா இது தவறான மக்கள்கள் யாரும் உள்ளே போய் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி காண்டி இதை அடைச்சிட்டாங்க. இப்போ இருக்க காலத்தில் காங்கிரீட் போட்டு பீம் போட்டு வீடு கட்டுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே ஒரே ஒரு சித்தர் இருந்து இந்த இடத்த கட்டி செதுக்கி அவர் உள்ளே இருந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். பார்த்தீங்கன்னா இந்த மலையோட சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு நம்ம கிட்டத்தட்ட நம்மளால் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்குது. அப்போ வாழ்ந்த சித்தர்கள் இருக்க காலத்தில் இந்த குகையை எப்படி கட்டினாங்க, எப்படி கட்டி உள்ளே வாழ்ந்தாங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். குகையை எவ்வளோ மர்மமாக இருக்குது, எப்படிலாம் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நம்மளால் சாதாரண கல்லை தூக்கி போட்டே இந்த மலையை உடைக்க முடியல. ஆனால் இந்த குகையை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே சித்தர் கட்டியிருப்பாங்கன்னு எப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு இந்த குகையை வடிவமைச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் குகைக்குள்ளே போயிருக்காரு, இன்னும் வெளியே வரல. ஏன்னா அவரும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. நம்ம கேமராவில் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அவர் உள்ளே இருக்கார். அந்த பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிறது தெரியும். ஏன்னா உள்ளே ரொம்பவும் பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது. வெளியில் பார்த்தீங்கன்னா 2 குளங்கள் இருக்குது. பயங்கரமான குளம். வெயில் போடுறது, காலெலாம் சுடுது. செருப்பு இல்லாமல் தான் மேலே போய் போகிறோம். இப்போ நம்மால் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அப்படி வேணாண்டா, இப்படி வா. சரியா, இதில் வர முடியாதுடா. சரியா, இதில் வர முடியாது. பார்த்து வரணும். ஏற முடியாமல் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பேர்கில்ஸ் இல்லை. வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பள்ளத்துக்கு வந்துட்டோம். இந்த மலை மேலே கிடக்கிற சுரங்க மாதிரி இந்த இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி வருது, இங்கேருந்து வருதுன்னே தெரியாது. மழை விழுந்தா தண்ணி ரொம்ப இருக்கும். ஆனால் வெயில் காலத்துலேயும் தண்ணி கிடக்கும். இந்த இடத்துல ஒரு சுரங்கம் மாதிரி இருக்குது. இது மாதிரி மலையை சுற்றி 4 சுரங்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சுரங்கம் உள்ளே ரொம்ப தூரத்துக்கு ஆழமாக போகுது. அதுதான் கண்ணு கட்டின தூரம் மலையாக தான் இருக்கு. கீழே ஊற்று இருக்குது கைஸ். ஆனால் அந்த தண்ணி அது குடிக்க மாட்டாங்க. அந்த தண்ணி மலைக்கு அடிவாரத்தில் இருக்க தண்ணி தான் குடிக்கிறாங்க. இது குளிக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ரெம்பி போகுது. இதில் மழை வந்துச்சுன்னா நம்ம இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்கணும். ஏன்னா இறங்குறதுக்கான இடம் கொஞ்சம் ஆபத்து தான் இருக்குது. வழுக்குது மழை வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தெல்லாம் சூப்பராக. ஆனால் வெயில் போகிற போட்டுக்கு மேலே பார்த்தா அது வெயில் சூரியன் தெரியும். காலை பார்த்தீங்கன்னா கீழே சுடுது. சரி வாங்க, நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம இறங்கி கீழே போவோம்.
பாறை அரிக்குது பார்த்தீங்கன்னா அதில் கருப்பாக இருக்கடா. அதெல்லாம் இது மாதிரி 4 பாறை இருக்குடாரி, மாதிரி 4 சைடு இருக்குது. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நவாப்பழம் பிடுங்கினா அதுக்கப்புறம் இந்த குடம்பை பார்க்க யதார்த்தமாக வந்தால் சாமியார் குடம்பை பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே கல்வெட்டில் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பாறையோட பேரெலாம் என்னன்னு தெரியலங்க, ஆனால் வத்தாத குளமாக ஊற்று பறிஞ்சிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கீங்களோ அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் சுவாரஸ்யமான கதையெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அது போக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்ம அரிசி இருக்கார், அவர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா முன்னாடி காலத்தில் வந்து இதில் மீன்லாம் வளர்த்தாங்க. நாங்கள் முன்னாடி சின்ன பிள்ளையில் வரும்போது மீன்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ தான் இதில் இருக்க மீன்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. தண்ணி வற்றிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவு. தண்ணி வற்றி திருப்பி தண்ணி விழுந்து இப்போ ரொம்ப இருக்கும் போல். ஆனால் தண்ணி குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இது எவ்வளோ ஆழம் போகுதுன்னு யாருனாலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது எந்த குடம்பு எங்கே வரை போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே காய்ஸ், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இறங்குறது ரொம்ப பாதுகாப்பற்ற செயல் தான். இதுக்கு வரதெல்லாம் பாதுகாப்பாக வரணும். ஏன்னா உள்ளே கீழே இறங்குறது பாதையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேருந்து குடம்பு மாதிரி கீழே இறங்கி அப்படி போகுது. ஏன்னா நம்ம இந்த பாதையில் தான் போக போகிறோம். அந்த வெட்டு பாதையிலே போனால் தான் கரெக்டாக வாடாரி. ஓகே கேஸ், நம்ம இந்த லாகத்தோடு முடிச்சுக்கிடுவோம். மலை மேலே போகலாம். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து நவாப்பழம் கொடுங்க மேலே போகிறோம்.